ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி, கடகராசி, ரிஷபராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம். நேரில் இந்த வீடியோ பதிவில் ஒரு 5 ராசிக்கும் ஒரு பொது பலனை போடுறேன். பொறுமையாக பாருங்கள். தனி வீடியோவை போடலை, ஏன்னா அந்த தகவல் ஒரு முக்கியமான தகவல். அதனால் ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு ராசியில் சேரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது எல்லா ராசினர்களுக்குமே இருக்கும். திருமணம் அலைன்ஸ் பார்த்தாலும் சரி, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரே ராசியில் திருமணம் பண்ணவங்களுக்கும், அது ஒரே ராசியோடு சேர்ந்து ஜாயிண்ட் வச்சர் போட்டு வேலை செய்கிறவங்க, பார்ட்னராக இருக்கிறவங்க, ஒரே ராசியில் சேர்ந்தவங்க ஒரு இடத்துல ஒன்று சேருது, இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு யோசிப்பாங்க, ஒரே ராசியை இணைச்சிக்கலாமா, சேர்ந்துக்கலாமா அப்படின்னு. சில பேருக்கு சில எண்ணங்கள் இருக்கும், தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை போகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். வேத ஜோதிடத்தில் ஒரே ராசியை சேர்ந்தவர்கள் இணைகிறத பற்றி சில தகவல் இருக்குது. அந்த தகவல் ஒரு 5 ராசிக்கு சொல்கிறேன் நான். தனுசு ராசி, கடகராசி, ரிஷபராசி, துலாம் அண்டு சிம்மம், இந்த 5 ராசி நேயர்களுக்குமே அவங்க சம்மந்தப்பட்ட ராசி கூட சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். அதாவது எப்படின்னா, தனுசு ராசி கூட சேரும்போது எப்படி இருக்கும், கடகராசி கூட சேரும்போது எப்படி இருக்கும், அதுபோல் மற்ற ராசிகள். ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன், பெருசாலாம் சொல்லலை. முக்கியமான தகவல் மட்டும்தான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோ போடுறோம், புது ஜோதிடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறோம், நிறைய கண்டென்ட்டில் எடுத்து போடுறேன், நிறைய தகவல்கள் போடுறேன். ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சிகள், கிரக பலன்கள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், வழிபாடு, பரிகார முறைகள், தெய்வம் பற்றிய தகவல்கள், இறை வழிபாடு, இப்படி பல சப்ஜெக்ட் எடுத்து போடுறோம். கர்மாவை பற்றியும் போடுறோம். இப்போ தனுசு ராசிக்கு கடந்த வீடியோ கர்மாவின் கட்டளைகள் 3ன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் கடன் நோய் எதிரியை பற்றி சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி எல்லா ராசிக்குமே போடுவேன், பொறுமையாக பாருங்கள். இப்போ தனுசு ராசி முதல் ராசியாக வருது. மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா? அடுத்தடுத்து உங்கள் ராசி வரும், கொஞ்சம் பொறுமையாக உங்கள் ராசியினுடைய தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம். தனுசு ராசிக்கு சேர்ந்தவர்கள் தனுசு ராசியை சேரும்போது, அதாவது திருமணமானாலும் சரி, ஒரு வேலையில் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தாலும் சரி, இல்லைனா யாரும் பார்ட்னரை சேர்த்தாலும் சரி, தனுசு ராசி ப்ளஸ் தனுசு ராசி இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, தனுசு ராசினியர்கள் தனுசு ராசி காரங்கிட்ட இணையும் போது மனநிறைவாக இருப்பாங்க. 2 தனுசு ராசி நேயர்கள் சேரும்போது அந்த இடம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், மனநிறைவாக இருக்கும். அதுபோக இவங்க சாகசம், பயணம் ரெண்டுமே இருக்கும். எதுலையுமே ஒரு துரிதமாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய நினைப்பாங்க, சாகசம் பண்ணுவாங்க. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும், வித்தியாசத்தை உணர்வாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, சரியா? அதனால் இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரீ மைண்டில் இருப்பாங்க, சுதந்திர பறவையாக இருப்பாங்க. அதனால் எதுலையுமே ஓப்பன் மைண்டாகவே இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒரு விருப்பத்தை உள்மனதாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த இது அருமையாக இருக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்கள் ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்தாங்கன்னா உள்மனதாகவே இருக்கணும். அதாவது உளமாற இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக நல்லபடியாக மனதை வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஏற்றமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசினோட சேர்ந்து வாழ்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம். தாயுள்ள மிக்கவர்கள். இவங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால எதுவும் மனப்பூர்வமாக இருப்பாங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்குருவாங்க, இறக்க குணம் இருக்கும். எதுவுமே ஒரு தாயுள்ளத்தோடு பார்த்துக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு தாய் குழந்தை எப்படி பார்த்துக்குருவாளோ விதாச்சரமின்றி பார்த்துக்குருவா. ஒரு தாய்க்கு 4 குழந்தை இருந்தாலுமே 4 குழந்தை மேலும் ஒரே மாதிரி அவள் அன்பு செலுத்துவா. அது மாதிரி கடகராசினியரோடு சேரும்போது நல்லா இருப்பாங்க. நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த நீர் ராசியில் பிறந்தவங்க பிரித்து பார்க்க மாட்டாங்க, இணைந்து பார்ப்பாங்க, சரியா? சிறுதுள்ளி பெருவெள்ளம் சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப ஒரு யூனிட்டியாக இருப்பாங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடகராசி நேயர்களோட சேரும்போது நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்ல விதமாகவே இருக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பயணமாக இருந்தாலும் சரி, உறவு முறையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி கடகராசி நேயர்கள் ஒன்று சேரும்போது நல்ல ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அடுத்து ரிஷபம் காலப்புருஷ சக்கரத்து 2ஆம் இடம், குடும்பஸ்தானம். ஸோ இவங்க குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து இருப்பாங்க. குடும்பம் வாக்குக்கு நல்ல அமைப்பாக இருப்பாங்க. எப்படி பேசணும், எப்படி பேசி பழைக்கணும், குடும்பத்தில் எப்படி பேசி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பேச்சில் ஒரு நளினம் இருக்கும், நயம் இருக்கும், பேச்சாலே மற்றவங்களை ஈர்த்துருவாங்க. ஸோ ரிஷபராசினியர்களும் ஒன்று சேருதலில் இணைந்தால், அதாவது திருமண அமைப்புலையோ மற்ற அமைப்பில் இணைந்தாங்கன்னா சிறப்பான இணக்கத்தன்மை இருக்கும். அதாவது எப்படின்னா, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, நல்ல இதாகவும் இருப்பாங்க, ஃபிக்ஸடாகவும் இருப்பாங்க. அந்த இணக்கத்தன்மை நல்லா இருக்கும். நல்லிணக்கம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யதார்த்தமானவர்களாக இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பாங்க. அந்த வழிகள்
ஒன்றாக இணையும் போது வந்து அது ஒரு பெரிய பாதையாக மாறும். சரியா, அந்த வாழ்க்கை வந்து ஒரு புதிய பாதையாக, பூக்களால் தூவப்பட்ட பாதையாக, நறுமணம் உள்ள பாதையாக மாறப்பட்டு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதனால் இவங்க நல்வாழ்க்கையில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ ரிஷபராசினியர்களோடு சேரும்போது மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் குதூகலமாக இருப்பாங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு 2 பேர் சேரும்போது அந்த இடத்துல வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க. சில ராசிக்காரங்க ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்காது. ஆனால் ரிஷபராசி, நான் சொன்ன இந்த தனுசு, கடகம், சிம்மம், துலாம்லாம் ஒன்று சேரும்போது மிகச்சிறப்பான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமைகிறது. அடுத்து வந்து சிம்ம ராசி வந்து ஆளுமை அதிகாரம் உள்ள ராசிக்காரர்கள். சரியா, எதுலையுமே வந்து தனித்துவம் உள்ளவங்க, ஒரு முத்திரையோடு இருப்பாங்க. இவங்க வந்து ஒன்றாக சேர்ந்து பழகலாம். சிம்மராசினியர்களில் வந்து தற்பெருமையும் இருக்கும். சரியா, தற்பெருமையும் இருக்கும், ஆணவமும் இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஒரு இதை வெளிப்படுத்துவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள அப்படின்ட்டு நல்லா இருப்பாங்க, யூனிட்டியாகவும் இருப்பாங்க, நல்லபடியாக கொண்டு போவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கட்டுப்பாடற்ற இதில் இருப்பாங்க. எதுவுமே வந்து எல்லை இருக்காது. எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லையற்று பழகுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போராட்டம் மிக்கவர்களாக இருப்பாங்க. சரியா, போராட்டம் மிக்கவராக இருப்பாங்க. தன்னை போல பிறரை நினைப்பாங்க. அதனால் சிம்மராசினியர்கள் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்த்து கொள்ளப்படுகிறது. சிம்மராசினியர்கள் ஒன்று சேரலாம். ஆனால் இவர்களுக்கு வந்து அந்த ஆளுமை அதிகாரம் இருக்கும். நான் பெருசா நீ பெருசான்னு அந்த ஈகோ பிரச்சனை வரும். ஆனால் அந்த ஈகோ பிரச்சனையை வந்து இவங்க வந்து தீர்த்துக்கிடுவாங்க. சரியா, ஏன்னா சூரியனோட ஆட்சி. சூரியனை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தலைமை பண்பு இருக்கிறவர். தான் தவறு செய்துட்டால் யார் பாப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவார். அதாவது மங்கை கெட்டால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையை கெட்டுவிட்டால் எங்கே மூழ்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்மராசினியர்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. ஏன்னா லீடர்ஷிப் உள்ள ராசி சிம்மராசி. சூரியன் ஆதிக்கத்தில் உள்ளது. சூரியன் தான் நவக்கிரகங்கள்லேயே நம்பர் 1. எல்லாத்துக்கும் ஒளியை கொடுக்குறவர் அவர் தான். பிரபஞ்சத்துக்கே வெப்பத்தை கொடுக்குறவர், ஒளியை கொடுக்குறவர் அவர் தான். அதனால் சிம்மராசினியர்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மாடலாக இருப்பாங்க. அதனால் சிம்மராசினியர்கள் தங்களுக்குள்ளே இணையும் போது தவறுதல் இருந்தாலுமே அதை வந்து தங்களுக்குள்ளே சரி கட்டிக்கிட்டு ஒரு யூனிட்டியாக கொண்டு போவாங்க. சரியா, ஒரு பெரிய மனசு தன்மையோட ஒரு பெரிய மனுஷன், அதை சொல்லுவாங்கள்ல, வறுமையிலும் செம்மைம்பாங்க, கெட்டாலும் மேன்மக்கள்னு சொன்ன மாதிரி இவங்க என்ன தான் பிரச்சனை இருந்தாலுமே வெளித்தோட்டத்துக்கு வந்து நல்லபடியாக இருப்பாங்க. சரியா, ராயல் பீப்புளாக இருப்பாங்க. ஒரு ராயலிட்டி இருக்கும் இவங்ககிட்ட. அந்த அமைப்பு வந்து சிம்மராசிக்கு இருக்கும். ஸோ சிம்மராசினியர்களும் ஒன்றாக இணையலாம். சரியா, இணைந்து காரியங்களை செய்யலாம், குடும்ப வாழ்க்கை நடத்தலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலாம், காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம். இணைவதற்கே ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ராசி துலாம் ராசி தான். ஏன்னா 7ஆம் இடம் தான் இணைவை குறிக்கும், கலஸ்தர ஸ்தானம். ஒரு ஆண் பெண் இணைஞ்சு குடும்பம் நடத்துகிற இடம் வந்து 7ஆம் இடம் தான். அந்த அமைப்புக்கு காலப்புருஷ சக்கரத்தின் உள்ள அமைப்பு வந்து துலாம் ராசி தான். இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையாலே ஒரு உந்துதலுக்கு உட்பட்ட ராசி வந்து துலாம் ராசி. சுக்கரனுடைய ஆட்சி, மூலத்திருவன வீடு. நல்லாயிருக்கும். சரியா, இவங்க இணக்கமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு இணக்கமாக இருப்பாங்க, நல்ல விதமாக இருப்பாங்க, நல்லிணக்கமாக இருப்பாங்க. சரியா, அதனால் இவங்க எப்போயுமே இருவர் சேரும்போது, துலாம் ராசி சேர்ந்த இருவர் சேரும்போது நல்ல நிலைமையில் தான் இருக்கணும். அதிகாரம் செலுத்தினாலுமே நல்ல நிலைமையில் தான் இருக்கணும்னு இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் துலாம் ராசினியர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் சம பங்கு கொடுப்பாங்க. மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிடுவாங்க. மற்றவங்ககிட்ட எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், தன்னை போல பிறர் நினைப்பாங்க. அது பெரிய விஷயம். இந்த காலத்தில் அது யாருக்கிட்டே இல்லை, ரொம்ப குறைவு அந்த எண்ணம், தன்னை போல பிறர் நினைப்பது. துலாம் ராசினியர்களுக்கு அது இருக்கிறதுனால துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் துலாம் ராசி நேர்கள் கூட இணையலாம், இணைந்து பணியாற்றலாம், இணைந்து திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்தலாம், எல்லா விஷயத்துலேயும் இணக்கமாக இருக்கலாம். ஸோ 12 ராசிகளில் இந்த 5 ராசி நேயர்கள் வந்து தங்களுக்குள்ளே இணைந்து சிறப்பான காரியத்தை நடத்தலாம். தனுசு, கடகம், ரிஷபம், சிம்மம், துலாம், அந்த 5 ராசி நேயர்களுமே வேத ஜோதிடத்தில் ஒரு இணக்கமான ராசியாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த தகவலுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், யாரோட இணையாமல் இருக்கலாமா, ஒரே ராசியாக இருக்குது, அது உத்தமமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரும். இப்படி பல விதமான தகவல்கள் வேத ஜோதிடத்தில் இருக்குது, ஜோதிடத்தில் இருக்குது, நிறைய தகவல்கள் இருக்குது ராசியை பற்றி. ராசியை முன்னிலைப்படுத்தி ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது மனித வாழ்க்கைக்கு. நான் அப்பப்போ ஒரு வீடியோவை போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனா சேனல் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க, ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த 5 ராசி நேயர்களுக்குமே தனுசு, கடகம், ரிஷபம், சிம்மம், துலாம், இந்த 5 ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.